பாலாஜி பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி செட் ஆக மாட்டாப்ல அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டார். டைம் கொடுங்க, நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு ½ hour டைம் வாங்கிட்டு நான் பண்ணி காமிச்சேன். அப்புறம் பார்த்தா ப்ரொடக்ஷன் எல்லாரும் பார்த்து வந்தவங்களே நான் தான் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கேன் போல. இந்த டைலாக் பண்ணும்போதே வந்து போர் அடிச்சிடும். நான் ஒரு முறை பண்ணுவேன், பண்ணி முடிச்சுன்னா பாலாஜி விஜய் சூப்பராக இருக்குது விஜய், ஒரு சில கரெக்ஷன்ஸ் மட்டும் தான் சொல்லிட்டு மொத்தமாக தப்பாக சொல்லுவோம். ஏன்னா பாலாஜியோட கண்ணில் அந்த மெமரி லாஸ் தெரிஞ்சது அவர் பண்ணும்போது. என் கண்ணில் ஃபேக்காக இருக்குன்னு நல்லா தெரிஞ்சுது. ஏன்னா கண்ணில் மட்டும் தான் காட்ட முடியாது. ஒரு நாள் தேடும்போது தான் யோசித்தேன், பைக் சாவி எங்கே வச்சுருப்போம், செல்ஃப்லையா, ஃப்ரிட்ஜ் மேலையா, இல்லை டிவி இல்லையா அப்படின்னு யோசிக்கும்போது அதை வச்சு தான் அங்கே பிடிச்சேன் நான். ஓகே என்னமோ நடந்திருக்கு என்னாச்சு. அதுக்கப்புறம் வந்து கிரிக்கெட் விளையாண்டோம், அங்கே என்னமோ நடந்திருக்கு. பஜ்ஜி அடித்தேன், நீ தான் அடித்தா அப்போ பால் மேலே வந்துச்சு. அப்போ எனக்கு பால் இங்கே விஷுவல் தெரியணும். ஆனால் இங்கே வரும்போது ஏதோ லாஸ்ட் ஆகிறேன். அப்போ இங்கே ஒரு லாஸ்ட் டீட்டெயில் தேவை, அங்கே ஒரு லாஸ்ட் டீட்டெயில் கொடுத்தேன், விட்டேனா புரிஞ்சுது. அவ்வளோ நேரம் கன்ஃபியூஸ் ஸ்டேட்டஸில் இருந்தேன், கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அதனால விட்டேனா ஸ்மைலாக சொல்லணும். ஏன்னா ஓகே விட்டதுக்கப்புறம் அப்போ கால் ஸ்லீப்பான விஷுவல் வரணும். இப்போ கல் ஏதோ காலில் மாடுது, கால் ஸ்லிப்பாக கீழே விழுந்தேனா அது டவுட்டாக இருக்கும். கீழே விழுந்தேனா ஓகே கீழே விழுந்தா இங்கே அடி போட்டுருவோம். இப்போ இங்கே தான் மெடுலா பிள்ளைங்க. ஸோ இதை புரிகிறதுக்கு எனக்கு ஒரு 1.5 மாதம் ஆச்சு. ரொம்ப சிம்பிளாக தான் புரிஞ்சுது. ஆனால் இந்த இடத்த பிடிக்கிறது எனக்கு ஒரு 1.5 மாதம் ஆச்சு. ஒரு ஸ்டேஜில் பிடிச்சிட்டேன் நான் அதை. சில உண்மைகளை பேசுறதுனால உண்மையாவே கழுக சொல்லிட்டீங்க. வண்டர்ஃபுல், சூப்பர், எக்ஸ்ட்ராடனரி ஸ்டாப். எல்லாருக்குமே அழைப்பு கொடுத்துருக்கோம். ஏன்னா கேப்டன் வந்து பொதுவான ஒரு தலைவர் ஆயிட்டாரு. எல்லா கட்சிக்கு அப்பாற்பட்டு எல்லாருமே அழைப்பு கொடுத்துருக்கோம். வரது வராம இருக்கும் தனிப்பட்ட வெறுப்பு இல்லை. இன்னைக்குதான் நீங்க எல்லாம் பாக்குறீங்க. நான் பிறந்தது இந்த கூட்டத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன். இவ்வளவு நாள் மீடியாக்கள் வந்து அதை வேற மாதிரி மக்கள் வெளிப்படுத்தினால்தான் கேப்டன் சிஎம் என்ற அந்தஸ்தை வந்து தவற விட்டார். இன்னைக்கு கேப்டன் இல்லாதப்போ மீடியாக்களுக்கே ஒரு மனசு கொடுத்ததுனால இன்னைக்கு எல்லாருமே வந்து எடுக்கிறீங்க. இந்த கூட்டத்தை நான் தமிழ்நாட்டில் உலகம் முழுவதும் கேப்டனோட கூட்டத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன். இது எனக்கு வந்து புதுசு இல்லை. ஆனா இப்போ மற்றவங்க புதுசா பாக்குறவங்களுக்கு தான் இது புதுசு. நிச்சயம் கேப்டனோட ஆசைகள், லட்சியம் இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்களும் வந்திருக்கிறது வந்து சம்பாதிச்சது தான் சொத்து. இங்க இருக்க ஒவ்வொரு உள்ளமும் கேப்டனுக்காக வந்தது தான். நிச்சயம் கேப்டனோட லட்சியம் வெல்வது நிச்சயமா பார்க்கணும். நிச்சயம் ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக தான் இருக்கும். அந்நியார் தலைமையில தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எங்களோட அரசியல் நடவடிக்கை எல்லாமே சரியாக செஞ்சிட்டு இருக்கோம். தொண்டர்களும் நிர்வாகிகளும் எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. கேப்டன் இல்லாத தருணத்திலும் லேடி கேப்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்நியார் எல்லாமே தினத்தோறும் ஆஃபீஸ் கொண்டு தொடர்ந்து 10 மணி நேரம் இங்க இருந்து அனைத்து கட்சி நிர்வாகிகள் எல்லா ஊர்ல இருந்து வர தொண்டர்களை சந்தித்து எல்லா குறைகளும் தீர்த்து சிறப்பாக செயல்படுறாங்க. நிச்சயம் 2026 தேமுதிக 2.0 அப்படின்னு எழுச்சி பெறும் நான் நம்புறேன். நடிகர் திரு சிவாஜி கணேசன் அவர்கள் மறைந்து விட்டார். மெல்ல போய் ராம்குமார் சாரை கேட்டாரு, என்ன பண்ணாரோன்னு. என்னமோ விஜய் நீங்க பண்ணுங்க அப்படின்ட்டாரு. உடனே இறங்கினாருங்க. வேற ஆளு வெளியாட்கள் யாரும் கிடையாது. எல்லாரும் போயிட்டு வரதுக்கான வழியை ஏற்படுத்துவாரு. அடுத்த நாள் நடிகர் சங்கத்தில் சிவாஜியை வச்சாரு. விஷநாயகர் மயானத்தில் உள்ள கொண்டு போய் சிவாஜி சாரை வச்சுட்டாங்க. அந்த சாங்கியம் பெற்றவர் சொல்றாரு, அவருடைய மகன்கள்லாம் வாங்க அப்படின்னு. இவர் தள்ளி நின்றுட்டு இருக்காரு, எங்க கூட நின்றுட்டு இருக்காரு. விஜய் வாங்க அப்படின்றார் ப்ரொஃபசர். இல்லை அவருடைய மகன்களை தான் கூப்பிட்டு அவரும் உள்ளதான். ப்ரொஃபசர் சொன்னவார். ஒரு 2 நாள் கழிச்சு வீட்டுக்கு ஒரு சிவாஜி சார் கமலா பஸ் ஐயா அடிக்கடி எல்லாரையும் புள்ளன்னு வந்த. உண்மையிலே எனக்கு இப்பதான் தெரியுது விஜய், நீ எல்லாரும் புள்ளதான் அப்படின்னு. என்னால மறக்க முடியாது. இதுதான் சார் அவருடைய ஹீரோயிசம். தமிழர் நினைக்கணும் எங்கேயும் அசைக்க முடியாத அந்த பற்று எப்பயும் அவருக்குள்ள இருந்துகிட்டு இருக்குங்கிறத எடுத்துக்காட்டுற ஒரு நிகழ்ச்சி தான் இது. எங்களுக்கெல்லாம் சீனியர் வந்து அண்ணன் ரஜினிகாந்த் அவர்களும் கமல் சார். நாங்க அவரை போய் பார்த்து ஒரு வார்த்தை கேட்கலாமா அப்படின்னு இருந்தோம். அப்ப நான் சொன்னேன், நம்மளா போவோம்னா நம்ம ஒரு 5 நடிகர்களா சேர்ந்து போய் 2 பேருமே பார்ப்போம். ஒவ்வொருத்தருங்க மனசுல ஒவ்வொரு கற்பனை, இவர் வருவாரா வரமாட்டாரா, வருவாரா வரமாட்டான்னு ஒவ்வொரு நடிகர். ஆனா எனக்கு மட்டும் நிச்சயமா அவங்க வருவாங்கிற நம்பிக்கை ஆரம்பத்துல இருந்து இருந்தது. மலேசியா சிங்கப்பூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து ரஜினி சாரி கமல் சாரி பாக்குறேன். போன உடனே ஒரு படம் அன்னைக்கு தான் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். அது முதல் நாள் நாங்க போன மறுநாள் தான் முடிஞ்சது. வந்தாரு, என்ன விஜய் என்ன ஆனா இந்த மாதிரி நம்ம ஒரு நிகழ்ச்சிக்கு போறோம், அவசியம் போகணுமா? நான் ஆமாண்ண ஓகே முடிவு பண்ணும். ரஜினி சார் சொன்னார், எனக்கு வந்து நீங்க வந்து கமல் சார் எல்லா ஆர்டிஸ்டும் என்ன சொல்றாங்க, யாரு எதுல போறாங்களோ அதில் நாங்க வரோம் சார். எக்கனாமிக்ல கூப்பிட்டாலும் வரோம், பஸ்ல கூப்பிட்டாலும் வரோம், நம்ம போய்கிட்டே இருக்கிறோம் அப்படின்ட்டாங்க. அது எங்களுக்கு கேட்டோன்னு ரொம்ப சந்தோஷமா. முதல்ல எக்கனாமிக் டிக்கெட் போட்டு அங்க போய் மலேசியா ஏர்லைன்ஸ்ல விசாரிச்சு பார்த்தா நடிகை பாக்குறதுக்காகவே நிறைய டிக்கெட் எக்கனாமிக்லயே புக் பண்றாங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள். நான் பார்த்தேன் சரி பாதுகாப்பு தெரிஞ்சு எல்லாருமே டிக்கெட் மாத்தி ஒரு 3 ஃபிளைட்டா போட்டு இங்க கொண்டு வந்து வந்துருவோம். இங்க வந்து எங்களுக்கு நல்ல முறையில ஐயா தத்துவசாமி ஐயா அவர்கள் ரொம்ப எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து எங்களை நல்லபடியா கவனிச்சு நேற்று கூட விருந்து கொடுத்தார். இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு நல்ல சிறப்பான முறையில பாதுகாப்பு கொடுத்திருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர் விவேக். அவன் வந்து எப்படின்னா, புதிய மன்னர்கள்லேருந்து எனக்கு தெரியும்.
எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ஒரு காமெடியில் இருந்துக்கிட்டு ஒரு ஹீரோவுக்கு சமமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா விவேக் ஸ்க்ரீனில் வரும்போது ஒரு ஹீரோவுக்கு எவ்வளோ கைத்தட்டி கிடைக்குமோ சில சமயம் அதை விட ஜாஸ்தியாக கூட இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ஏன்னா விவேக் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு காமெடியன். அவர் வந்து ஒரு திங்கிங் ஆக்டர். அப்புறம் சும்மா ஏதோ வந்தோம் காமெடி பண்ணோம் இல்லாமல் ஒரு கருத்து சொல்ல பார்ப்பார். ஒரு விஷயம் இருக்கும், அட் த சேம் டைம் ஸ்டைலும் பண்ணுவார், அட் த சேம் டைம் காமெடியும் பண்ணுவார். அண்ட் எனக்கு ரொம்ப சென்டிமெண்டான ஒரு விஷயம், டூலாக இருக்கட்டும், தில்லா இருக்கட்டும், அன்னினா இருக்கட்டும், சாமியாக இருக்கட்டும், என்னோட மிகப்பெரிய ஹிட்ஸ் எல்லாத்துலேயுமே விவேக்கும் இருக்கார். எல்லோருக்கும் வணக்கம். 12 வருஷம் கழிச்சு 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அதனால் வந்து யூகிக்க முடியல. இன்னும் நான் வந்து 400 மெசேஜுக்கு வந்து நான் ரிப்ளை கொடுக்கணும். அத்தனை மெசேஜ் போவச்சுது. எல்லா ஹைதராபாடு எல்லா ஸ்டேட்லேருந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க உடையை பற்றி. தட் லவ் கெட் வெல் சூன், கம் பேக் கம் பேக் கம் பேக் அப்படின்னு சொல்லும் போது ஐ எம் ஆன் மை ஃபீட் ரைட் நவ். நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு உணர்வோடு இருக்காங்கன்றது நான் இந்த தருணத்தில் வந்து நான் உணர்ந்தேன். நான் வந்து படங்கள் மூலியமாக தான் நான் சொல்ல முடியும். ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட அன்புக்கு. வந்து கை கோர்த்து நான் வந்து வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன், நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவரோட வேறு முகங்கள், அவர் ஒரு கதாசிரியர், இயக்குனர், தயாரிப்பாளர், எழுத்தாளர். அவர் எழுதின கலைப்பயணம் நாடகத்தை பற்றி நிறைய எழுதியிருக்காரு. ஃபுல்லாக எழுதி முடித்தார். அடுத்தது சினிமாவை பற்றி எழுதும்போது தான் அவர் இறந்துட்டார். எல்லோரும் அவரை சொல்லுவாங்க அவர் ஒரு காமெடியன் அப்படின்ட்டு. பட் இஸ் ஒன்லி நாட் அ காமெடியன் ஒன்லி, ஹீஸ் பேத்தாஸ். எந்த கேரக்டர் இருந்தாலும் பண்ணக்கூடிய திறமை உள்ளவர். சிவாஜியோட பார் மகளை பார், அதில் வந்து ஒரு பயங்கரமான எமோஷ்னல் சீன் பண்ணியிருப்பார். சிவாஜி சாரை ரொம்ப பாராட்டினார். அது மாதிரி காமெடி, எமோஷன். எங்கள் படம் ருத்ரதாண்டவம், அதில் அவர் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா கிளிப்பிங்ஸில் போயிட்டுருக்கு. அது மாதிரி அவருக்கு பல முகங்கள் இருக்குது. ஆல் கேரக்டர்ஸ் பண்ணக்கூடிய ஆல் ரவுண்டர். இன்னொரு விஷயம், அவர் ஹீரோவும் ஒரு படம் நடித்தார். அந்த படம் பேர் கனவு. லலிதா பத்மினி ராகினி, அதில் லலிதா அம்மாவோட பேராக அவர் நடிக்கிறாரு. அது அவர் ஹீரோவை நடித்த ஒரு படம். இது அவரை பற்றியான சீக்ரெட், இது யாருக்கும் தெரியாத விஷயம். படித்தேன், டிகிரியை 10 கம்பெனிக்கு அனுப்புகிறேன், வேலைக்காக காத்திருக்கேன். இன்னும் சொல்கிறேன், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் முதலாளிக்காரர் மோட்டிவேஷன் கிளாஸ் நடத்துவார். நீங்கள் போனீங்கன்னா அவர்கிட்ட ஒரு 50 பேர் 100 பேர் 1000 பேர் வேலை செய்வாங்க. அந்த மோட்டிவேஷன்காரர் வந்து அந்த தொழிலாளர்களுக்கு கற்றுக் கொடுப்பார். என்ன கற்றுக் கொடுப்பாருன்னா, நீ நேர்மையாக இருக்கணும், நீ நல்லா உழைக்கணும், அப்போ தான் முன்னேறுவ. இல்லை, நேர்மையாக இருந்து நல்லா உழைச்சவன் முன்னேறோட கூட்டத்தை காட்டு. உன் முதலாளிகளுக்கு நீ அடிமைகளை உருவாக்குறாய். அந்த தொழிலாளர்களை செய்யாத அந்த பாவத்தை தொழிலாளர் சொல்லுவேன், உன் முதலாளி பேச்சை கேட்காத. அவன் உங்களெல்லாம் கழுதையாக வச்சு பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக உங்களை வச்சுக்கிட்டு இருக்கான். வேறு எந்த நல்ல நோக்கமும் இல்லை. நிறைய காசு கிடைச்சா உன் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸும் கட்ட மாட்டான், உன் ஆரோக்கியமும் பண்ண மாட்டான். எல்லா முதலாளிகளும் இல்லை, சில விதிவிலக்குகள் இருக்கிறார்கள், அது வேறு. ஆனால் அவங்களுடைய எஜெண்டா உன் குடும்பம், உன் பிள்ளை குட்டி வாழணும், நீ வாழணுன்றது அல்ல. அவர்களுடைய எஜெண்டா கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணணும், 1 லட்சம் 2 லட்சம் டொனேஷன் கொடுக்கணும் கோயிலுக்கு கொண்டு போய். அதை உனக்கு வேலை செய்கிறவங்களுக்கு கொடுறா, நல்லதாக நடக்கும். செய்ய மாட்டான். அதனால் உங்களை வழி நடத்துவது நீங்கள் தான். நல்லா புரிஞ்சுக்கிங்க. அவன் என்னை பார்க்கும்போது அந்த மொமெண்ட், அந்த இமேஜ் அவனுக்கு ஆயுஸ்க்கும் மறக்கக்கூடாது. I'm so lost. எனக்கு இந்த ஜிதேஷ் பற்றி தெரியாது. நான் சின்ன பிள்ளையா இருந்தப்ப வாட்ச் கெட்டு போச்சுன்னா ரிப்பேர் பண்ணுவோம், டிவி கெட்டு போச்சுன்னா ரிப்பேர் பண்ணுவோம், தூக்கி போட மாட்டோம். My husband Akshat. And then in Azerbaijan, crime rate low, less than I can stop it. Got so much more that but yo, okay, pushing it what? On this kitchen போட்டு கொடுத்ததே police that. Saying the shit out of her. On the down. What is your problem? Are you flat? Just உங்க கோவம் எனக்கு புரியுது. Safety camera.
நான் ரவுடி தான், ஆனால் ரவுடி இல்லை, ஆனால் ரவுடி மாதிரி, ஆனால் ரவுடி அந்த மாதிரி தான் இருக்கு ஆக்சுவலாக. அந்த அந்த படம் எனக்காக எழுதப்பட்ட கதை இல்லை. அது ரொம்ப ஜாலியாக இருக்கிற ஒரு பையன், லைஃப் ரொம்ப லைட்டராக இருக்கிற ஒரு பையன், சீரியஸாக பார்க்காத ஒரு ஆள். ஒரு ஸ்டேஜில் நம்ம சீரியஸாக பார்த்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஆனால் அந்த சீரியஸான இடத்துலையும் அது அவ்வளோ சீரியஸாகவும் இருக்காது ஆக்சுவலாக. படத்துக்காக விக்கியன் வந்து பேசும்போது நான் ரொம்ப ஹெஃப்டியாக இருந்தேன். ஒரு 100 கிலோ கிட்ட இருந்தேன். ஃபிட்டாக இருக்கிற ஒரு ஆளுக்கான கதை அது. நான் விக்கியன் நல்லா பார்த்துக்கோ, என்னை தூக்கி அதில் உட்கார வைக்கவே முடியாது, கஷ்டம் அப்படின்னா. பட் விக்கிக்கு என் மேலே கான்ஃபிடென்ட் இருந்தது. விக்கி ஒன்லி சார் உடம்பு குறைச்சிட்டு பண்ணலாம் சார் கொடுத்தாங்க. ஒரு மாதம் கிட்ட 10-12 kgs குறைச்சேன். நான் சாப்பிடல, ஒரு 12 days கிட்ட சாப்பிடலாம் நினைக்கிறேன். தண்ணி மட்டும் குடிச்சிட்டு 10 நாள் பண்ணணும். ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்குது, ஃப்ரெண்டு ஒருத்தர் ரெஃபர் பண்ணுறது, அதுக்கு போயிருந்தோம். ஒரு 10-12 days சாப்பிட்டேன். அவ்வளோதான். ரொம்ப பசிச்சதுன்னா ஏதாவது சூப் மட்டும் குடிச்சுவோம் நாங்கள், அவ்வளோதான் இருந்தது. சொல்லி லிக்விட் பேசிக்கலி ஒரு 10-12 days தான் முடிஞ்சது, அதுக்கு மேலே முடிஞ்சு. ஷப்பாடா, அதுலேயே 10 கிலோ குறைச்சிட்டீங்க. 10 கிலோ குறைஞ்சிச்சு, டப்புன்னு வெயிட் லாஸ் ஆச்சு. ஒரு பேர் அன்புக்கு நன்றி. உங்களுக்கு போய் நான் என்ன பேசுனான்னு தெரியல. ஒரு பக்கம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கு, ஒரு பக்கம் ரொம்ப கரகோஷமாக இருக்கு. கண்டிப்பாக மேடையில் உட்கார முடியல, செம்மையாக வேகுது. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்ல? இவத்தையும் தாண்டி நேரம் உட்காந்துருக்கீங்க. முதல்ல இந்த அன்புக்கு சரி நன்றி. சரி, வந்துட்டோம் யங்ஸ்டர்ஸ் ஏதாவது 4 வார்த்தை பேசிட்டு போகணும் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிற அளவுக்கு தான் மெச்சூரிட்டி எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு. பட் ஸ்டில் லைஃப் பற்றி எனக்கு என்ன தோணுது, என் லைஃப்பில் நான் என்ன பார்த்தேன், அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது பெட்டர் நான் தோணுது. இந்த வயசில் நானும் இருக்கும்போது காலேஜ் நான் பிகாம் படிச்சிருக்கேன். காலேஜ் இருக்கும்போது நிறைய ஆசை கனவுலாம் இருந்தது. வாழ்க்கையில் பெருசாக சாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படிலாம் ஒன்று பெருசாக இருந்தது ஆக்சுவலாக. நானும் ஆசைப்பட்டேன், ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ லைஃப்பில் வந்து என்ன பண்ணுறது, அதை எப்படி பண்ணுறது, எங்கே தொடங்குறது, இதுதான் முதல் குழப்பமே. இது எல்லாமே மீறி நாங்கள் கூட இருக்க எவ்வளோ திடீர்னு செட்டில் ஆகிடுவான். அவனை மாதிரி நம்ம செட்டில் ஆகணும், இல்லை சீக்கிரமாக செட்டில் ஆகணும் ஒரு எண்ணம் இருக்கும். இது ரெண்டுமே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டேஜில் அவசியம் இல்லாத நினைக்கிறேன். ஒன்று சந்தோஷமாக ஜாலியாக படிங்க, படித்து முடிச்சு இந்த உலகத்துக்கு வாங்க. இங்கே நிறையா மோசமான விருதுகள்லாம் இருக்குது, அதை ஃபேஸ் பண்ணுங்க. லைஃப் உங்களுக்கு ஒரு பாடாயிடும், அந்த பாட்டை அப்சர்வ் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் அடுத்த போய் நம்ம பாலாஜி பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி செட் ஆக மாட்டாப்ல அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டார். டைம் கொடுங்க, நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு 1/2 hour டைம் வாங்கிட்டு நான் பண்ணி காமிச்சேன். அப்புறம் பார்த்தா ப்ரொடக்ஷன் எல்லாரும் பார்த்து வந்தவங்களே நான் தான் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கேன் போல. இந்த டைலாக் பண்ணும்போதே வந்து போர் அடிச்சிடும். நான் ஒரு முறை பண்ணுவேன், பண்ணி முடிச்சுன்னா பாலாஜி விஜய் சூப்பராக இருக்குது விஜய், ஒரு சில கரெக்ஷன்ஸ் மட்டும் தான் சொல்லிட்டு மொத்தமாக தப்பாக சொல்லுவோம். ஏன்னா பாலாஜியோட கண்ணில் அந்த மெமரி லாஸ் தெரிஞ்சது அவர் பண்ணும்போது. என் கண்ணில் ஃபேக்காக இருக்குன்னு நல்லா தெரிஞ்சுது. ஏன்னா கண்ணில் மட்டும் தான் காட்ட முடியாது. ஒரு நாள் தேடும்போது தான் யோசித்தேன், பைக் சாவி எங்கே வச்சுருப்போம், செல்ஃப்லையா, ஃப்ரிட்ஜ் மேலையா, இல்லை டிவி இல்லையா அப்படின்னு யோசிக்கும்போது அதை வச்சு தான் அங்கே பிடிச்சேன் நான். ஓகே என்னமோ நடந்திருக்கு, என்னாச்சு அதுக்கப்புறம் வந்து கிரிக்கெட் விளையாண்டோம், அங்கே என்னமோ நடந்திருக்கு, பஜ்ஜி அடித்தேன், நீ தான் அடித்தா அப்போ பால் மேலே வந்துச்சு. அப்போ எனக்கு பால் இங்கே விஷுவல் தெரியணும், ஆனால் இங்கே வரும்போது ஏதோ லாஸ்ட் ஆகிறேன். அப்போ இங்கே ஒரு லாஸ்ட் டீட்டெயில் தேவை, அங்கே ஒரு லாஸ்ட் டீட்டெயில் கொடுத்தேன், விட்டேனா புரிஞ்சுது. அவ்வளோ நேரம் கன்ஃபியூஸ் ஸ்டேட்டஸில் இருந்தேன், கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அதனால விட்டேனா ஸ்மைலாக சொல்லணும். ஏன்னா ஓகே விட்டதுக்கப்புறம் அப்போ கால் ஸ்லீப்பான விஷுவல் வரணும். அப்போ கல் ஏதோ காலில் மாடுது, கால் ஸ்லிப்பாக கீழே விழுந்தேனா, அது டவுட்டாக இருக்கும். கீழே விழுந்தேனா, ஓகே கீழே விழுந்தா இங்கே அடி போட்டுருவோம், இப்போ இங்கே தான் மெடுலாப்ல. ஸோ இதை புரிகிறதுக்கு எனக்கு ஒரு 1.5 மாதம் ஆச்சு. ரொம்ப சிம்பிளாக தான் புரிஞ்சுது, ஆனால் இந்த இடத்த பிடிக்கிறது எனக்கு ஒரு 1.5 மாதம் ஆச்சு. ஒரு ஸ்டேஜில் பிடிச்சிட்டேன் நான் அதை. சில உண்மைகளை பேசுறதுனால உண்மையாகவே கழுக சொல்லிட்டீங்க. வண்டர்ஃபுல், சூப்பர், எக்ஸ்ட்ராடனரி ஸ்டாப். எல்லாருக்குமே அழைப்பு கொடுத்துருக்கோம். ஏன்னா கேப்டன் வந்து பொதுவான ஒரு தலைவர் ஆயிட்டாரு. எல்லா கட்சிக்கு அப்பாற்பட்டு எல்லாருக்குமே அழைப்பு கொடுத்துருக்கோம். வரது வராம இருக்கும் தனிப்பட்ட வெறுப்பு இல்லை. இன்னைக்கு தான் நீங்க எல்லாம் பாக்குறீங்க. நான் பிறந்தது இந்த கூட்டத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன். இவ்வளவு நாள் மீடியாக்கள் வந்து அதை வேற மாதிரி மக்கள் வெளிப்படுத்தினால்தான் கேப்டன் சிஎம் என்ற அந்தஸ்தை வந்து தவற விட்டார். இன்னைக்கு கேப்டன் இல்லாதப்போ மீடியாக்களுக்கே ஒரு மனசு கொடுத்ததுனால இன்னைக்கு எல்லாருமே வந்து எடுக்கிறீங்க. இந்த கூட்டத்தை நான் தமிழ்நாட்டில் உலகம் முழுவதும் கேப்டனோட கூட்டத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன். இது எனக்கு வந்து புதுசு இல்லை. ஆனா இப்போ மற்றவங்க புதுசா பாக்குறவங்களுக்கு தான் இது புதுசு. நிச்சயம் கேப்டனோட ஆசைகள், லட்சியம் இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்களும் வந்திருக்கிறது வந்து சம்பாதிச்சது தான் சொத்து. இங்க இருக்க ஒவ்வொரு உள்ளமும் கேப்டனுக்காக வந்தது தான். நிச்சயம் கேப்டனோட லட்சியம் வெல்வது நிச்சயமா பார்க்கணும். நிச்சயம் ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக தான் இருக்கும். அந்நியார் தலைமையில தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எங்களோட அரசியல் நடவடிக்கை எல்லாமே சரியாக செஞ்சுட்டு இருக்கோம்.
தொண்டர்களும் நிர்வாகிகளும் எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. கேப்டன் இல்லாத தருணத்திலும் லேடி கேப்டன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்நியார் எல்லாமே தினத்தோறும் ஆஃபீஸ் கொண்டு தொடர்ந்து 10 மணி நேரம் இங்கிருந்து அனைத்து கட்சி நிர்வாகிகள் எல்லா ஊர்ல இருந்து வர தொண்டர்களை சந்தித்து எல்லா குறைகளும் தீர்த்து சிறப்பாக செயல்படுறாங்க. நிச்சயம் 2026 தேமுதிக 2.0 அப்படின்னு எழுச்சி பெறும் நான் நம்புறேன். நடிகர் திரு சிவாஜி கணேசன் அவர்கள் மறைந்து விட்டார். மெல்ல போய் ராம்குமார் சாரை கேட்டார், என்ன பண்ணாரோன்னு. என்னமோ விஜய் நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டாரு. உடனே இறங்கினாருங்க. வேற ஆள் வெளியாட்கள் யாரும் கிடையாது. எல்லாரும் போயிட்டு வரதுக்கான வழியை ஏற்படுத்துவார். அடுத்த நாள் நடிகர் சங்கத்தில் சிவாஜியை வச்சார். விஷநாயகர் மயானத்தில் உள்ளே கொண்டு போய் சிவாஜி சாரை வச்சுட்டாங்க. அந்த சாங்கியம் பெற்றவர் சொல்கிறார், அவருடைய மகன்கள்லாம் வாங்க அப்படின்னு. இவர் தள்ளி நின்றுட்டு இருக்காரு, எங்கள் கூட நின்றுட்டு இருக்காரு. விஜய் வாங்க அப்படின்றார் ப்ரொஃபஸர். இல்லை அவருடைய மகன்களை தான் கூப்பிட்டு அவரும் உள்ளதான் ப்ரொஃபஸர் சொன்னவார். ஒரு 2 நாள் கழிச்சு வீட்டுக்கு ஒரு சிவாஜி சார் கமலா பஸ் ஐயா அடிக்கடி எல்லாரையும் புள்ளன்னு வந்தேன். உண்மையிலே எனக்கு இப்போதான் தெரியுது விஜய், நீ எல்லாரும் அவர் புள்ளதான் அப்படின்னு. என்னால் மறக்க முடியாது. இதுதான் சார் அவருடைய ஹீரோயிசம். தமிழர் நினைக்கணும் எங்கேயும் அசைக்க முடியாத அந்த பற்று எப்பயும் அவருக்குள்ள இருந்துகிட்டு இருக்குங்கிறத எடுத்துக்காட்டுற ஒரு நிகழ்ச்சி தான் இது. எங்களுக்கெல்லாம் சீனியர் வந்து அண்ணன் ரஜினிகாந்த் அவர்களும் கமல் சார். நாங்க அவரை போய் பார்த்து ஒரு வார்த்தை கேட்கலாமா அப்படின்னு இருந்தோம். அப்ப நான் சொன்னேன், நம்மளா போவோம்னா நம்ம ஒரு 5 நடிகர்களா சேர்ந்து போய் 2 பேருமே பார்ப்போம். ஒவ்வொருத்தவங்க மனசுல ஒவ்வொரு கற்பனை, இவர் வருவாரா வரமாட்டாரா, வருவாரா வரமாட்டான்னு ஒவ்வொரு நடிகர். ஆனா எனக்கு மட்டும் நிச்சயமா அவங்க வருவாங்கிற நம்பிக்கை ஆரம்பத்துல இருந்து இருந்தது. மலேசியா சிபிபுர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து ரஜினி சாரி கமல் சாரி பாக்குறேன். போன உடனே ஒரு படம் அன்னைக்கு தான் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். அது முதல் நாள் நாங்க போன மறுநாள் தான் முடிஞ்சது. வந்தாரு, என்ன விஜய் என்ன ஆனா இந்த மாதிரி நம்ம ஒரு நிகழ்ச்சிக்கு போறோம், அவசியம் போகணுமா? நான் ஆமாண்ண ஓகே முடிவு பண்ணும். ரஜினி சார் சொன்னார், எனக்கு வந்து நீங்க வந்து கமல் சார் எல்லா ஆர்டிஸ்டும் என்ன சொல்றாங்க, யாரு எதுல போறாங்களோ அதில் நாங்க வரோம் சார். எக்கனாமிக்ல கூப்பிட்டாலும் வரோம், பஸ்ல கூப்பிட்டாலும் வரோம், நம்ம போய்கிட்டே இருக்கிறோம் அப்படின்ட்டாங்க. அது எங்களுக்கு கேட்டோன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. முதல்ல எக்கனாமிக் டிக்கெட் போட்டு அங்க போய் மலேசியா ஏர்லைன்ஸ்ல விசாரிச்சு பார்த்தா நடிகை பாக்குறதுக்காகவே நிறைய டிக்கெட் எக்கனாமிக்லயே புக் பண்றாங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள். நான் பார்த்தேன் சரி பாதுகாப்பு தெரிஞ்சு எல்லாருமே டிக்கெட் மாத்தி ஒரு 3 ஃபிளைட்டா போட்டிங்க கொண்டு வந்து வந்துருவோம் அப்படி. இங்க வந்து எங்களுக்கு நல்ல முறையில ஐயா தத்துவசாமி ஐயா அவர்கள் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து எங்களை நல்லபடியா கவனிச்சு நேற்று கூட விருந்து கொடுத்தார். இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு நல்ல சிறப்பான முறையில பாதுகாப்பு கொடுத்திருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர் விவேக். அவன் வந்து எப்படின்னா புதிய மன்னர்கள்லேருந்து எனக்கு தெரியும். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ஒரு காமெடியில் இருந்துக்கிட்டு ஒரு ஹீரோவுக்கு சமமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா விவேக் ஸ்க்ரீனில் வரும்போது ஒரு ஹீரோவுக்கு எவ்வளோ கைத்தட்டி கிடைக்குமோ சில சமயம் அதை விட ஜாஸ்தியாக கூட இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ஏன்னா விவேக் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு காமெடியன். அவர் வந்து ஒரு திங்கிங் ஆக்டர். அப்புறம் சும்மா ஏதோ வந்தோம் காமெடி பண்ணோம் இல்லாமல் ஒரு கருத்து சொல்ல பார்ப்பார், ஒரு விஷயம் இருக்கும். அட் த சேம் டைம் ஸ்டைலும் பண்ணுவார், அட் த சேம் டைம் காமெடியும் பண்ணுவார். அண்ட் எனக்கு ரொம்ப சென்டிமெண்டான ஒரு விஷயம், தூளாக இருக்கட்டும், தில்லா இருக்கட்டும், அன்னினா இருக்கட்டும், சாமியாக இருக்கட்டும், என்னோட மிகப்பெரிய ஹிட்ஸ் எல்லாத்துலேயுமே விவேக்கும் இருக்கார். எல்லோருக்கும் வணக்கம். 12 வருஷம் கழிச்சு 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அதனால் வந்து யூகிக்க முடியல. இன்னும் நான் வந்து 400 மெசேஜுக்கு வந்து நான் ரிப்ளை கொடுக்கணும். அத்தனை மெசேஜ் போவச்சுது. எல்லா ஹைதராபாடு எல்லா ஸ்டேட்லேருந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க உடையை பற்றி. தட் லவ் கெட் வெல் சூன், கம் பேக் கம் பேக் கம் பேக் அப்படின்னு சொல்லும் போது ஐ எம் ஆன் மை ஃபீட் ரைட் நவ். நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு உணர்வோடு இருக்காங்கன்றது நான் இந்த தருணத்தில் வந்து நான் உணர்ந்தேன். நான் வந்து படங்கள் மூலியமாக தான் நான் சொல்ல முடியும். ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட அன்புக்கு. வந்து கை கோர்த்து நான் வந்து வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன், நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவரோட வேறு முகங்கள், அவர் ஒரு கதாசிரியர், இயக்குனர், தயாரிப்பாளர், எழுத்தாளர். அவர் எழுதின கலைப்பயணம் நாடகத்தை பற்றி நிறைய எழுதியிருக்காரு. ஃபுல்லாக எழுதி முடித்தார். அடுத்தது சினிமாவை பற்றி எழுதும்போது தான் அவர் இறந்துட்டார். எல்லோரும் அவரை சொல்லுவாங்க அவர் ஒரு காமெடியன் அப்படின்ட்டு. பட் இஸ் ஒன்லி நாட் அ காமெடியன் ஒன்லி, ஹீஸ் பேத்தாஸ். எந்த கேரக்டர் இருந்தாலும் பண்ணக்கூடிய திறமை உள்ளவர். சிவாஜியோட பார் மகளை பார், அதில் வந்து ஒரு பயங்கரமான எமோஷ்னல் சீன் பண்ணியிருப்பார். சிவாஜி சாரை ரொம்ப பாராட்டினார். அது மாதிரி காமெடி, எமோஷன். எங்கள் படம் ருத்ரதாண்டவம், அதில் அவர் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா கிளிப்பிங்ஸில் போயிட்டுருக்கு. அது மாதிரி அவருக்கு பல முகங்கள் இருக்குது. ஆல் கேரக்டர்ஸ் பண்ணக்கூடிய ஆல் ரவுண்டர்.
இன்னொரு விஷயம், அவர் ஹீரோவும் ஒரு படம் நடித்தார். அந்த படம் பேர் கனவு. லலிதா பத்மினி ராகினி, அதில் லலிதா அம்மாவோட பேராக அவர் நடிக்கிறாரு. அது அவர் ஹீரோவை நடித்த ஒரு படம். இது அவரை பற்றியான சீக்ரெட், இது யாருக்கும் தெரியாத விஷயம். படித்தேன், டிகிரியை 10 கம்பெனிக்கு அனுப்பினேன், வேலைக்காக காத்திருக்கேன். இன்னும் சொல்கிறேன், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் முதலாளிக்காரர் மோட்டிவேஷன் கிளாஸ் நடத்துவார். நீங்கள் போனீங்கன்னா அவர்கிட்ட ஒரு 50 பேர் 100 பேர் 1000 பேர் வேலை செய்வாங்க. அந்த மோட்டிவேஷன்காரர் வந்து அந்த தொழிலாளர்களுக்கு கற்றுக் கொடுப்பார். என்ன கற்றுக் கொடுப்பாருன்னா, நீ நேர்மையாக இருக்கணும், நீ நல்லா உழைக்கணும், அப்போ தான் முன்னேறுவ. இல்லை, நேர்மையாக இருந்து நல்லா உழைச்சவன் முன்னேறோட கூட்டத்தை காட்டு. உன் முதலாளிகளுக்கு நீ அடிமைகளை உருவாக்குறாய். அந்த தொழிலாளர்களை செய்யாத அந்த பாவத்தை தொழிலாளர் சொல்லுவேன், உன் முதலாளி பேச்சை கேட்காத. அவன் உங்களெல்லாம் கழுதையாக வச்சு பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக உங்களை வச்சுக்கிட்டு இருக்கான். வேறு எந்த நல்ல நோக்கமும் இல்லை. நிறைய காசு கிடைச்சா உன் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸு கட்ட மாட்டான், உன் ஆரோக்கியமும் பண்ண மாட்டான். எல்லா முதலாளிகளும் இல்லை, சில விதிவிலக்குகள் இருக்கிறார்கள், அது வேறு. ஆனால் அவங்களுடைய எஜெண்டா உன் குடும்பம், உன் பிள்ளை குட்டி வாழணும், நீ வாழணுன்றது அல்ல. அவர்களுடைய எஜெண்டா கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணணும், 1 லட்சம் 2 லட்சம் டொனேஷன் கொடுக்கணும் கோயிலுக்கு கொண்டு போய். அதை உனக்கு வேலை செய்கிறவங்களுக்கு கொடுறா, நல்லதாக நடக்கும். செய்ய மாட்டான். அதனால் உங்களை வழி நடத்துவது நீங்கள் தான். நல்லா புரிஞ்சுக்கிங்க.